உதயம் தேட்டரில் என் இதயத்தை தொலைச்சேன். இனிமேல் இந்த மாதிரிலாம் பாட்டு பாட முடியாதுங்க. ஏன்னா இன்னைக்கு உதயம் தேட்டரை வந்து இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையில் உதயம் தேட்டரு எந்த அளவுக்கு ஃபேமஸான தேட்டருன்னு நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட இந்த தேட்டர் வந்து 43 வருஷம் வந்து ஆச்சுங்க. அந்த அளவுக்கு ஒரு பழமையான தேட்டர் தான் உதயம் தேட்டரு. ஆனால் இப்போ இந்த தேட்டரை வந்து இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போலாம் மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் நிறைய வந்தனால இந்த மாதிரி பழைய தேட்டர்ஸ்க்கு மோகம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால இப்ப இந்த ஒரு தியேட்டரை ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வந்து வித்துட்டாங்க. அந்த இடத்துல இப்ப வந்து ஒரு அபார்ட்மெண்ட் வந்து வரப்போகுதுங்க. இந்த ஒரு செய்தி உதயம் தியேட்டர் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய சோகமான செய்தியா தாங்க இருக்கும். ஏன்னா என்னதான் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ல போய் நம்ம படம் பார்த்தாலும், இந்த மாரி பழைய தியேட்டர்ஸ்ல படம் பார்க்குற சுகமே தனி. அதுவும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட என்ஜாய்மெண்ட்டுக்கு குறைச்சலே இருக்காது. நம்ம பாட்டுக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஆனா இந்த மாரி மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ஸ்ல வந்து பார்க்கும்போது, நம்ம கைதட்டினா கூட எல்லாரும் நம்மள தான் திரும்பி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த தியேட்டர்ல படம் பார்க்குறதுக்கும், மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ல படம் பார்க்குறதுக்கும் நெறைய வித்தியாசம் வந்து இருக்கும். ஆனா அப்பேற்பட்ட பழைய தியேட்டர்ஸ்லாம் ஒண்ணொன்னா காலியாறத நினைக்கும்போது தான் ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க.